ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா Pixel 6 அதுக்கப்புறம் Pixel 6 Pro அப்படின்னு 2 ஃபோன் இருந்தாங்க. ஸோ 2 ஃபோன் டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் 12 வந்து இருக்குது. ஸோ நான் வந்து எப்படி எனக்கு கிடச்சுன்னா வந்துட்டு நான் பிக்சல் யூஸர் கிடையாது. பட் நான் வந்து இப்போ ரெட்மி K20 வச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு கஸ்டமர் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஃபஸ்ட் லுக் வந்து போட்டேன். ஸோ நான் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஸோ நம்ம 2 மூணு நாள் யூஸ் பண்ணிருந்தேன். யூஸ் பண்ணுவோம் இன்னும் நிறையா ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் என்னென்ன அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்ட் 12 ஃபீச்சர் தெரிஞ்சுக்குவீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான சேஞ்ச் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே ஐ கார்டு வருது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து மேஜரான திங்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர் வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்துட்டு வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் வரும். ஸோ அந்த வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸே வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த லாக் ஸ்க்ரீன் தனியாக, அதுக்கப்புறம் வந்துட்டு வால்பேப்பர் நம்ம லாக் ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன் தனியாக மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் வால்பேப்பர் வந்து கொடுக்குறீங்க. சேஞ்ச் வால்பேப்பர் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வால்பேப்பர் நீங்களே வைக்கிறீங்க. ஸோ டிஃபால்ட்டாக நிறைய வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வால்பேப்பர் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே வந்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி போய் கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எவ்வளோ பெருசாக வேணும், எவ்வளோ சின்னதாக வேணும் அப்படின்னு நம்மளே செட் பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு இப்போ எவ்வளோ பெருசாக வேணும் இல்லை வந்துட்டு சின்ன பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த செட் வால்பேப்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீனாக லாக் ஸ்க்ரீன் கேட்கும். ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும், அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து எப்பவுமே இருக்காது. ஸோ பட் இது இப்போ ஆண்ட்ராய்ட் உள்ள ஆட் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ட்ரையர். ஸோ ஆப் ட்ரையரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரான பேக்ரவுண்ட் கலர் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன தீம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறிடும். ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஒரு எல்லோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் சைடில் சூப்பராக வந்துருக்கு. அதுக்கு மேலே நமக்கு வந்து சர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்ச் வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம இது எந்த இதுலையும் பார்த்ததே கிடையாது. ஒரு MIUI ஸோ ஓவரால் ஸ்கின் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கின்னில் கூட இல்லாத ஃபீச்சர் வந்து நமக்கு இந்த ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச்சில் வந்து நம்ம தேடினோம்னா ஆப் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிபேன்னு தேடினா ஜிபே மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்னு போட்டால் வாட்ஸ்அப் மட்டும் தான் வரும் மற்ற எல்லா இதுலேயும். பட் இங்கே என்ன வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் கீழே வந்துட்டு அதுக்கேற்ற என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு காட்டுது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் ஃப்ரெண்டோட கான்டாக்ட் வந்து அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டோட கான்டாக்ட் நேம் டைப் பண்ணுறேன். ஸோ அவர் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டில் சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இது. இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஆப்பை மட்டும் சர்ச் பண்ணி எடுக்கிறது மாதிரி பண்ணாமல் நம்ம கான்டாக்ட்டு, மெசேஜ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பு, ஸோ வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் இருக்குது அதெல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் வருது. ஸோ கீழே வந்து ஏதாவது மெசேஜ் இருந்துச்சுன்னா அதுவும் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பரான சர்ச் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது இந்த ஆப் ட்ராயரில். இங்கே மேலே ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் கிளிக் பண்ணுறோம். 3 டாட் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஷோ கீபேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்டாக்ட் பீப்பிளாக வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இருக்கட்டும். மெயின் மேட்டர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 டாட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ஆல்வேஸ் ஷோ கீபோர்டு வரும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் கீபோர்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து எப்போயா வந்து சர்ச்சை தூக்கி விட்டுனா ஆட்டோமேட்டிக் கீபோர்டு வந்துடும். ஸோ நான் இது மூலமாக வந்து பாருங்கள் டேரெக்டாக எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள் கான்டாக்ட் அப்படி சர்ச் பண்ணுறேன், எனக்கு கான்டாக்ட் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டே போய் சர்ச் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்ச் ஸ்வைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீபோர்டு வந்து வந்துடும். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த 3 டாட் இருக்குது. ஸோ 3 டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சைடு கீபோர்டு நீங்கள் எடுத்து விட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப் ட்ராயர் மட்டும்தான் வரும், மற்றபடி எதுவுமே வந்து வராது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று கூட நோட்டீஸ் பண்ணேன். ஸோ பவுன்சிங் எஃபெக்ட் வந்து வருது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ லாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா சின்ன ஒரு பவுன்சிங் மாதிரி வருவீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பவுன்சிங் எஃபெக்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம எங்கே நல்லா தெரியும்னா வந்து செட்டிங்ஸ் நல்லா தெரியும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம்.
செட்டிங்ஸில் ஓகே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். செட்டிங்ஸில் வந்து பாருங்கள் நம்ம வந்து லாஸ்ட் கிளிக் பண்ணோன்னா ஒரு மேலே போயிட்டு வந்து கீழே வருது. ஸோ ஒரு பவுன்சிங் எஃபெக்ட் எப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது ரொம்ப சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் லாக். ஸோ இந்த பேட்டர்ன் லாக்கில் நமக்கு அந்த ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் போடும்போது அந்த லைன் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலம் ரொம்ப விசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லைனோட திக்னஸ் வந்து பாருங்கள் ரொம்ப பெருசாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த பின் லாக் போடும்போது நமக்கு அப்படி தான். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னொன்று வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் தப்பாக வந்து பாஸ் பண்ணினா எல்லாமே ரெட் கலராக வரும். ஸோ அது கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் வந்துட்டு செக்யூரிட்டியில் வந்து ஸ்க்ரீன் லாக் இருக்குது. ஓகே இப்போ நம்ம பின் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ பின் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ நம்ம பேட்டர்ன் போட்டாலும் சரி பின் போட்டாலும் சரி நமக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்ட் மோட். ஸோ ஒன் ஹேண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டரில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒன் ஹேண்ட் மோட் சொல்ல தேவையில்லை. ஸோ ஒன் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வர ஃபோன் எல்லாமே ரொம்ப பிக்கர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கனால நம்ம இதை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். யூஸிங் ஒன் ஹேண்ட் மோட் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடியூப் வந்து பார்த்துருக்கேன். ஓகே நம்ம யூடியூப் வந்து பார்த்துருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் வச்சு லாஸ்ட் ஸ்டேஜில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன் ஹேண்ட் மோட் எனேபிள் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஹேண்ட் மோட் வந்துருச்சு. யூஸிங் ஒன் ஹேண்ட் மோட் அப்படின்னு சொல்லிடுது 2x ஸ்வைப் அப் ஃப்ரம் த பாட்டம். ஓகே இப்போ வந்து பாருங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஹேண்ட் மோட் எனேபிள் ஆயிரும். ஜஸ்ட் ஸ்வைப். ஓகே ஒன் ஹேண்ட் மோட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து இந்த கண்ட்ரோல் சென்டர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போது நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம மியூவில் பார்ப்போம். ஸோ ஸ்டேட்டஸ் பாரில் வந்து அந்த கால் டைம் வந்து காட்டும். ஸோ அதே மாதிரி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 198க்கு வந்து நான் கால் பண்ணிட்டேன். ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 198க்கு வந்து கால் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நான் ஹோம் ஸ்வைப் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நான் இன்னும் எனக்கு எவ்வளோ டைம் வந்து ஓடிட்டு இருக்கும். ஜஸ்ட் நான் வந்துட்டு டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு அந்த அந்த கால் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம இது மூலமாக ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் பார்லேயே வந்துடும். ஸோ அது மூலமாக நம்ம டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதிலே நமக்கு வந்துட்டு ஓகே கிளாக் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கிளாக்கு இதோட இன்டர்ஃபேஸ் சூப்பராக மாற்றிருக்காங்க. அலாரம், கிளாக்கு, டைமரு, ஸ்டாப் வாட்ச் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே சூப்பராக மாற்றிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பண்ண கிளாக் டைமர் செட் பண்ணிடலாம். டைமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம டைமர் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இன்னும் வந்து பண்ண எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி 18 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னும் நமக்கு வந்து இவ்வளோ டைம் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஆண்ட்ராய்ட் 12 வந்து சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்டாப் வாட்ச் டைமர் எல்லாமே ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த 3 டாட் கிளிக் அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மோர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ சூப்பராக இருக்குது. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டீம்னா என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வந்து போனால் பிரைட்னஸையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா டீம் வந்து ஆன் பண்ணோம்னா இன்னும் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஓகே இப்போ எனக்கு ஃபோனே வந்து போனால் ஒன்றும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக பிரைட்னஸ் வந்துட்டு இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டீம் ஆஃப் பண்ணால் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நார்மலாக பிரைட்னஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டிம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா டீம் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு இருக்குது. பட் இப்போ எக்ஸ்ட்ரா டீம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நைட் டைமில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்றமோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரீசெண்ட் ஆப் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ ரீசெண்ட் ஆப் கொண்டு போனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லிங்க் ஷேர் பண்ணுற மாதிரி பட்டன் வரும். அதை டேப் பண்ணுறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஷேர்னு வருது. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். காப்பி பண்ணிட்டோம். ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு எந்த வீடியோனுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு ரீசெண்ட் ஆப் கொண்டு போகும்போது நமக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை டேப் பண்ணும்போது நமக்கு அந்த வீடியோக்கான லிங்க் வந்துடும். அதுக்கப்புறம் ஷேர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஈஸியாக வந்துட்டு வாட்ஸ்அப்லையோ இல்லை எதுலையோ ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே இப்போ க்ரோமுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரீசெண்ட் ஆப் போகிறேன். ஸோ இப்போ நம்ம க்ரோமில் வந்து நிறைய இமேஜ் வந்துடும். ஸோ அந்த இமேஜ் வந்து எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஷேர் இருக்கும். ஷேர் கொடுத்தனா போதும், அந்த இமேஜ் வந்துட்டு யாருக்கு ஷேர் பண்ணணும்.
இப்போ வந்து பாருங்கள். ஸோ அந்த இமேஜ் மட்டும் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீசெண்ட் பார்லேயே நம்ம வந்துட்டு காட்டிடும், லிங்க்னு வந்துடும். ஸோ அந்த அதுவே ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிடும். அதில் வந்துட்டு இமேஜ் இருக்கா இல்லை டெக்ஸ்ட் இருக்கா இல்லை லிங்க் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு நமக்கு காட்டும். நம்ம ஈஸியாக அது மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்கா உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கா வந்து நீங்கள் லொக்கேஷன் பர்மிஷன் சென்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து கேட்குதுன்னா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் பர்மிஷன் வந்து கொடுத்தேன். அப்போ எனக்கு கொடுக்கும்போது எனக்கு 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ் வேணுமா இல்லை அப்ராக்சிமேட் வேணுமா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வந்துட்டு அக்யூரேட்டாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சென்ட் பண்ணுமா, இல்லை ஓரளவுக்கு வந்து பண்ணி இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சென்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்த்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரைவசி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தேவையில்லாத ஆப்புக்கெல்லாம் வந்து பண்ண நம்ம ஓன் ஒரிஜினல் லொக்கேஷன் பர்மிஷன் வந்து கொடுக்க தேவையில்லை. ஓகே, அப்ராக்சிமேட்லி நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் 12 ப்ரைவசிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஃபைனலாக வந்து பண்ண இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக கூகுள் கீபோர்டு தான். ஸோ வேறு லெவல் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீபோர்டு வந்து பார்த்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் லுக் வந்து கிடைக்காது. நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து நிறையா கீபோர்டு ஆப் இருக்குது. பட் எல்லா கீபோர்டு ஆப்பும் வந்து இந்த மாதிரி லுக்கில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸே இல்லை. ஸோ நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 12 ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்சுனா அப்படின்ட்டு நிறைய இருக்குது. பட் ஒன் ஆஃப் சேஞ்சுனா வந்து இந்த கூகுள் கீபோர்டுன்னு சொல்லுவேன். ஸோ கூகுள் கீபோர்டு அந்த லுக்கே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம டைப்பிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இன்னும் ரொம்ப நீட் பண்ணுது. நம்ம டைப் பண்ணும்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வருது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஜீபோர்டு வந்து மாறுது. ஸோ இப்போ நான் வந்து வால்பேப்பர் வந்து கலர் வந்து மாற்றி காட்டுறேன். வால்பேப்பர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் போட்டுக்கிறேன். ஸோ பச்சை கலர் போட்டதுக்கப்புறம் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பாருங்கள் க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஸோ இந்த க்ரீன் கலர் லுக்கில் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம க்ரீன் கலர்னால் ஃபுல் க்ரீன் கலர் வரதில்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த 1 2 3 வந்து லைட் க்ரீனு, அதோட லைட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தா ஃபுல் க்ரீனு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி காட்டுது. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டோட வெர்ஷன்லேயே வந்து போனால் ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். பிக்கஸ்ட் சேஞ்ச் ஃபஸ்ட் எங்கே நடந்துச்சுன்னா வந்துட்டு கிட்கேட் இருந்துச்சு. ஸோ கிட்கேட்லேருந்து லாலிபாப் வரும்போது ஒரு ஹியூஜ் ரீடிசைன் அப்படின்னு சொல்லலாம். கிட்கேட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது நமக்கு அந்த ஐக்கான்ஸ் எல்லாமே இருக்கும். அதுலேருந்து நமக்கு அந்த லாலிபாப் பர்சன் வரும்போது அந்த டோட்டல் லுக்கே வந்து போனால் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அது இப்போ ஒரு லாலிபாப் 5 வச்சுக்கலாம். 5 தான் லாலிபாப்பு. 6 7 8 9 10 11 12. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிசைன் வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் இருந்துச்சு, ஒரே வாரம் தான் இருந்துச்சு. ஸோ அங்கங்கே மட்டும் லைட்டாக படிட்டிங்கிறீங்க மட்டும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆண்ட்ராய்ட் 12 சும்மா சொல்லக்கூடாது. ஸோ இந்த பிக்கர் எல்லாமே பிக்கர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அந்த லாக் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கே ஃபாண்ட் பார்த்தாலும் சரி, ஒன் ஆட் மோடு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா டிம்மு, அந்த ஷார்ட்கட்ஸு, அந்த விஜிட்ஸ், நியூ விஜிட்ஸு, ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். சூப்பரான சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை மெயினான கேள்வி என்னென்னா வந்துட்டு எல்லா ஃபோனுக்கு இது கிடைக்கும்னு கேட்காதீங்க. ஸோ எல்லா ஃபோனுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க. மற்ற எல்லா ஃபோனும் வந்து போனால் ஒரு ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுக்குறது ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்து போனால் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு புது ஃபோன் வந்து வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 கிடச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுலேயும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வேணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோட்டோ ஃபோனோ, ஒரு நோக்கியா ஃபோனோ, இல்லை கூகுளோட பிக்சல் ஃபோனோ, ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் இருக்க ஃபோன் வாங்கினா இந்த மாதிரி கிடைக்கும். மற்றபடி இல்லை நான் ஒரு ரியல்மி வாங்குறேன், இல்லை ரெட்மி வாங்குறேன் அப்படின்னா வந்துட்டு அதில் ஆண்ட்ராய்ட் 12 இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் 12 வந்துட்டு பேஸ்ட் ஆன் மியூஐ, அதுக்கப்புறம் கலர் வைஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து மாதிரி இருக்கும். ஸோ இந்த லுக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மோட்டோ ஃபோனோ, இல்லை ஒரு நோக்கியா ஃபோனோ, இல்லை வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் இருக்கிற எந்த ஒரு ஃபோன் வாங்கினா மட்டும் தான் கிடைக்கும். மற்றபடி வந்து போல ரெட்மியோ, ஒரு சாம்சங்கோ, ஸோ அதில் வாங்கினா இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இருக்காது. அது வேறு மாதிரி லுக்கில் வந்து இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.